இந்த வீடியோ வந்து நேற்று மார்னிங் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு கீரை வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று வந்து ஒரே கீரை டே. பாலக்கீரையும் கரிஞ்சுக்குட்டி கீரையும் செய்யலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி சமைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு டைம் வந்து ஒரு 6:00 இருக்கு. ஃபோன் கால் வந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து 6 to 7, 5:30 அந்த டைமில் வந்துச்சுனால யாராச்சும் உடம்பு சரியில்லைனா தானே நமக்கு கால் வரும் அப்படின்ட்டு ஒரு பதட்டத்துலேயே வந்து எடுத்தேன். ஆனால் வந்து இது வேற ஒரு ஃபோன் கால். சரி அப்பாடான்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து ஊற வச்சு துவைச்சிட்டேன். அப்புறம் வந்து காஞ்ச ட்ரெஸ்லாம் வந்து மடிக்கலாம்னு சொல்லி எல்லாமே வந்து மடித்து சோஃபா மேலே வச்சுட்டேன். சோஃபா மேலே மடித்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மேடம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு வந்தாங்கன்னா எல்லாமே கலைச்சி எறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து போண்டா செய்யலாம், உளுந்து வடை செய்யலாம்னு சொல்லி உளுந்து மாவில் வந்து வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா, மிளகு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சுடலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக டீக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். நமக்கு வந்து உளுந்து வடையாக வராது, உளுந்து போண்டாவாக செஞ்சிடலான்ட்டு அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த ஷேப்பில் போட்டோம்னா அது ஒரு ஷேப் ஆயிடும். சரி நமக்கு தெரிஞ்ச வித்தையவே காட்டுவோன்னு உளுந்து போண்டாவாக செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு, பஃபியாக தான் வந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து அரிசி மாவு ஆட் பண்ணி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வித் டீக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து என் ஹஸ்பண்டை கவர் பண்ணி போடலான்னு நானும் நினைக்கிறேன். சிக்க மாட்டேங்கிறேன். சரி பார்ப்போம், அடுத்த வீடியோவில் கீழே கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குட்டி மேடம் கூட வந்து ஈவினிங் வாக்கிங் போகலான்னு போனேன். அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் போகலான்னு போனோம். ஆனால் இவங்க வந்து போயிட்டே இருக்காங்க, போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர ஐடியாவே கிடையாது. மயில் ரகம் எடுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. வீட்டுக்கு வரணும்னா ரிட்டனே திரும்பி தோட்டத்துக்கே போகிறாங்க. சரி நானும் வந்து ஒரு வழியா அதை பண்ணி இதை பண்ணி ஏதேதோ காட்டி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னா அப்புறம் மயிலிறகு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோட்டத்தில் வந்து நிறைய மயிலிறகு இருக்கும். அதையெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எப்படியும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு